தென்னாடுடைய பெரியவர் போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த பெரியவா அவதாரத்துல இப்படி பெரியவாளுக்கு இப்படி பண்ணணும்னு ஒரு மாமாவை கிரியேட் பண்ணி தானே கொண்டு வந்திருக்கா. அதனால மாமாவுக்கு ஸ்பிரிச்சிருக்கு, தோணிருக்கு. மாமா சொல்றப்பல இது ஒன்றும் யாரு அந்தரியாமையே ஈஸ்வரன் இருக்காருன்னா வந்து நமக்கு என்ன ஒன்று தோணுமா என்ன? சரி, நமக்கே தோணினா நடக்கணுமே. அப்ப நடந்ததுன்னா அது ஈஸ்வர சங்கல்பம்னு அர்த்தம். அந்த கோவிலை இன்னும் கொஞ்சம் பிரச்சாரம் பண்ணி நம்ம ஏதான கலெக்ஷனுக்கு நம்மளால ஏதான பண்ண அப்படின்னு இந்த ராமரத்னம் ரொம்ப தாபப்பட்டு. அதுல இந்த ராமரத்னம் அப்படி இருக்கிறது குருச்சரித்திரம்னு ஒரு புஸ்தகம். வெங்காஜிராவ் அப்படின்னு ஒரு மராட்டிக்காரர், அவர் வந்து நரசிம்ம சரஸ்வதி அப்படின்னு கானகாபூர்ல ஒரு மகான் அவதாரம் பண்ணியிருந்தார் மகாராஷ்டிராவில். அந்த நரசிம்ம சரஸ்வதியை தத்தாத்திரேய அவதாரம்னு அவளோட சரித்திரத்தெல்லாம் சொல்றா. நாம இப்போ எப்படி பெரியவாளை கொண்டாடுறோமோ அது மாதிரி அவரை கொண்டாடி இருந்திருக்கா. அதுல அந்த பக்தர் இந்த பெரியவாளுக்கு ஒரு பிரதோஷ மாமா மாதிரி இந்த நரசிம்ம சரஸ்வதிக்கு இந்த வெங்காஜிராவ்னு வச்சுக்கலாம். அவர் என்ன பண்ணார், அந்த மகானோட அவர் பண்ணின காலத்தில் நடந்த இந்த அதிசயங்கள் இதெல்லாம் வச்சிருந்து அதை இவருக்கு தெரிஞ்ச இதில் இப்படி 10 பேர்கிட்ட சொல்றது, வீடு வீடா போய் சொல்றது. அது உபன்யாசம்னு ஃபார்மலா இல்லாட்டின்னா கூட இவருக்கு தெரிஞ்சதை போய் ஷேர் பண்ணிக்கிறது அப்படின்னு ஆரம்பிச்சு அதை பண்ணி இருந்திருக்கார் அந்த வெங்காஜிராவ். ஆமா. அது அப்புறம் கடைசியில என்ன எடுத்து ஒரு பெரிய சப்தாகமா 7 நாளைக்கு சொல்றது அப்படின்னு அவர் ஆரம்பிச்சிருக்கார். ஆமா, 7 நாளைக்கு ஒரு இடத்துல போய் சொல்றது. அது அப்புறம் சப்தாகம்னு ஃபார்மேட்ல வந்து அப்புறம் அது குரு சரித்திரம் அது புஸ்தகமா வந்து எல்லாம் வந்தது. இப்படி போய் இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாரும் பணம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா. இது தட்சிணை காணிக்கை கொடுத்தா இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவர் எதிர்பார்க்கல. இப்ப பணம் வந்தோடனே இதை வச்சுன்னு அப்புறம் தத்தாத்திரேயருக்கு ஒரு கோவில் கட்டி, ஏன்னா தத்தாத்திரேய அம்சம் அவருங்கிறதுனால அவருக்கு கோவில் கட்டி, அப்ப கூட அவரு கட்டணும்னு தோணல, நரசிம்ம சரஸ்வதி கட்டணும்னு தோணல. அப்படிலாம் அந்த கதை போறது. அது அந்த குருச்சரித்திரத்தை பார்த்துட்டு சாந்தானந்த சுவாமிகள் என்ன பண்ணார், அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லி இங்க தமிழ்நாடு முழுக்க அதை பிரச்சாரம் பண்ணிட்டா. அந்த புஸ்தகம் மாமாட்ட இருக்கும், ஒரு குருச்சரித்திரம். அந்த புஸ்தகம் இல்ல, பிரதோஷ மாமாட்ட இருக்கு. ஆமா, இந்த பிரதோஷ மாமா என்ன, யாரு புதுசா போனாலும் இந்த குருச்சரித்திரத்தை படி முதல்ல படிச்சு பாரு, அப்பதான் குருன்னா என்னன்னு தெரியும். சும்மா குருன்னா குருன்னு அதோடய நிறுத்தப்படாது, அதுக்கு மேல அது என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த குரு தத்துவம் புரிஞ்சுக்கணும், ரகசியம் புரிஞ்சுக்கணும், இந்த குருச்சரித்திரத்தை படிக்கணும். எப்படி உபாசிச்சிருக்காரு பாரு, அதை படிக்க சொல்லுவா. அது ஒரே ஒரு புக்கு. இப்போ அதுக்கப்புறம் காப்பிலாம் கிடைக்காத எடுத்து வந்து இதை ரொம்ப ஸ்ட்ரிக்டா வாங்கிப்பாங்க. வெறும் டைம் சொல்லுவா, 1 வாரத்துல படிச்சுட்டு தரணும் அப்படின்னு. திருப்பி புஸ்தகத்தை கொடுத்தணும். இப்படி எல்லாத்தையும் கொடுத்து இப்போ அவாவா படிச்சுட்டு இருக்கா. இது இந்த ராமரத்ன மாமாட்டையும் கொடுத்துருக்கார். அதை வாங்கின்ற என்ன பண்ணார், மற்ற வாழ்க்கெல்லாம் உடனே கராரா வாங்குற மாமா இந்த ராமரத்னத்தை கொடுத்தா மட்டும் திருப்பியே கேட்கல போல இருக்கு. இது அவாத்திலே இருந்தது. மாமாவும் காலமாயாச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு அவர் இங்க காம்தார் நகர்ல இருந்த நுங்கம்பாக்கத்துல அந்த குருச்சரித்திரத்தை எடுத்து பார்க்கறதே அதுல இன்ட்ரோடக்ஷன்ல வருது. இது மாதிரி வந்தார். அதுக்கப்புறம் போன இடத்துல இது சப்தாகமா பாராயணம் பண்ணி எல்லா புஸ்தகத்தை அந்த புஸ்தகத்தையே 7 நாளைக்கு படிக்கிறதுலாம் வச்சுருப்பா ஒரு சம்பிரதாயம். அப்போ அந்த குருச்சரித்திரம் புக்கில் இன்ட்ரோடக்ஷன்ல இருக்கும், இந்த வெங்காஜிராவ் மாதிரி போய் விடா சொன்னார், அதில் பைசா வந்தது, அதில் கோவில் கட்டினார் அப்படின்னு. இதை பார்த்துட்டு ராமரத்னத்துக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. உடனே வந்து அந்த விதைங்கிறது ராமரத்ன மாமாவுடைய மனசுல வந்து. ஆமா, உடனே என்ன கூப்பிட்டார். ஏன் உங்களை கூப்பிட்டார் தெரியாது. அப்படியா? இல்ல, ஏன்னா பிரவச்சனம்லாம் கிடையாது. வந்து என்னமோ தெரியல, என்ன என்கிட்ட ஒரு தனி பிரியம் வந்து ரொம்ப இதுவா இருப்போம், க்ளோஸா இருப்போம். வேலையில தான் இருந்தேன். ஆமா, ஸ்டாஃபேல இருந்தேன். எங்க ஆபீஸ்ல இருந்து வர வழி எது, ஸோ அதனால எதுனாலும் உடனே ஃபோன் பண்ணி வந்துட்டு போங்க போறதே அப்படிம்பார். ஆத்துக்கு போயிருந்தா உடனே இந்த புக்கை காமிச்சார். பார்த்து இதை படிச்சிருக்கேளா பார்த்துருக்கேளான்னு. மாமா கொடுத்துருக்கா பார்த்துருக்கேனே அப்படின்னு. பார்த்தால என்ன படிச்சது அப்படின்னு. அது ஏதோ நரசிம்ம சரஸ்வதி படித்தோம். இது எல்லாரும் படிச்சிருக்கோம். என்னன்னா மாமா சொன்னாலேன்னு தண்டத்துக்கு படித்தோன்னு அப்போ தான் தெரிஞ்சுது. இதே இவர் சொல்லிட்டு ஒரு புஸ்தகத்துக்கு படிங்கன்னா என்னமோ படிக்கலைன்னா கோச்சுக்க போகிறாளோங்கிறதுக்காக படித்தது தான். ஒன்றும் வாங்கிட்டு ஒன்றும் பெருசாக இதில்
ரகசியத்தெல்லாம் புரிஞ்செல்லாம் படிக்கல, மெக்கானிக்கலாக படிச்சது தான் தெரிஞ்சு. என்ன படிச்சல அப்படின்னு, இல்லை நல்லா இருக்கும், அதை யார் கேட்டா அப்படின்னார். வந்து சரி அந்த முன்னுரையை படிங்க அப்படின்னார். படித்தேன். படித்தா இதெல்லாம் வந்திருக்கு. அப்பவும் புரியல என்ன இருக்குது இதில் அப்படின்னு. என்ன இருக்கா என்ன. அப்புறம் அவரே நான் இப்போ கேட்ச் பண்ண முடியல பாயிண்ட்டுன்னு அவரே சொன்னார். இதில் போட்டிருக்கா இல்லையா, இவர் அந்த சரித்திரத்தை சப்தாமல் எல்லா இடத்துலையுமே சொன்னார். அதில் பணம் வந்தது கோயில் கட்டுன்னு போட்டிருக்கு இல்லையா. இப்போது எதுக்கு அவங்கள கூப்பிட்டீங்கன்னா, இதே மாதிரி இது நம்மளும் பெரியவா கோவிலுக்கு பணம் வேணும், அதனால் சப்தாமல் பெரியவா சரித்திரத்தை சொன்னால் என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், அதுக்காக தான் உங்கள்கிட்ட கேட்கலாங்கிறதுக்காக சொன்னேன், கூப்பிட்டேன். இப்போ அவர் வந்து அந்த நரசிம்ம சரஸ்வதி சரித்திரத்தை குரு சரித்திரம் சொல்லியிருக்காரு. 7 நாளைக்கு சொன்னார், பணம் வந்தது கட்டின, அப்படி போயிடுது. இப்போ நமக்கு பணம் வேணும், கோவில் கட்டணும், பணம் வேணும், அதுக்கு இப்படி பண்ணிட்டா என்ன. பெரியவா சரித்திரத்தை சப்தாமல் 7 நாளைக்கு பண்ணுறாப்புல பண்ணினா என்ன அப்படின்னு. ரொம்ப நல்ல ஐடியா, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு. எப்படி பண்ணுறது அப்படின்னு. அதுதான் கூப்பிட்டேன் உங்களை, சொல்லுங்க. இது நீங்கள் தான் இனிமேல் பண்ணணும், என்ன பண்ணணும் நீங்கள் தான் இனிமேல் அடுத்தது ஃபர்தராக டெவலப் பண்ணணும் அப்படின்னு. நான் சொன்னேன், இதுக்கு ஏதாவது முதல்ல ஒரு ஸ்கிரிப்ட் வேணும். ஸ்கிரிப்ட் இருந்தால் இதை வச்சுன்னு அப்புறம் எப்படி இதை பண்ணுறதுன்னு பார்க்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு. உடனே ஞாபகம் வந்து கணபதி அண்ணா தான். கணபதி அண்ணாட்ட போய் கேட்கலாம். சரி கேட்கலாம் அப்படின்னு. நேராக அங்கே போனால் அவர் சொன்னார், நான் அந்த பேய் என் கையிலேருந்து மலையேறி எடுத்தோம், என் பேனாவை பிடிங்கி போட்டுருத்தோம். 7வது வால்யூமோட முடிஞ்சு போச்சு. ஆமாம். ஸோ அதனால் இன்னுமே என்னால் எழுத முடியாது. அதோட இல்லை, நான் ஒரு தரம் பெரியவா சரித்திரம் எழுத ஆரம்பித்து பெரியவா தடுத்துட்டா. பெரியவா மட்டும் ஒரு காரியத்தை தடுத்துட்டாள்னா அதுக்கப்புறம் திருப்பி பெரியவாளே ஸ்டார்ட் பண்ணாலே வழியே ஒருத்தராலையும் அதை தூக்க முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு, நீங்களே எழுதுங்கோளேன் அப்படின்னு. உங்களையா? ஆமாம், நானும் ராமரத்னம் இருக்கோம், எங்களை பார்த்து சொல்ல நீங்களே எழுதுங்கோளேன் அப்படின்னு. வந்து பயமாக விடுது, என்ன பெரியவா கதை எழுது சத்துரு விளையாட்டா இவர் ஏதோ தட்டி கழிக்கிறதுக்கு சொல்ல அப்படின்னு வந்துட்டோம். அப்புறம் என்ன பண்ணலாம் அடுத்தது அப்படின்னா, நான் சொன்னேன் அடுத்த நெக்ஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீதர், பரணிதரன்ட்ட கேட்கலான்னு. இவர்கிட்ட கேட்டுட்டதுனால திருப்பி ராமரத்னம் போய் கேட்டார், இது மாதிரி நீங்கள் இது மாதிரி முடியாதுங்கிறள். பரணிதரன்ட்ட வேணாங்க, தன்னா பண்ணு, நான் பண்ணுறதை விட நன்னா இருக்கும் ஸ்ரீதர் பண்ணார்னா. அதுதான் அவருடைய ஒரு ப்ராட் மைண்டுங்கிறத விட இது வந்து வேற ஒரு விஷயம். ஸோ அதனால் நான் பண்ணுறதை விட நல்லா இருக்கும் அவர் பண்ணான்னா, அவசியம் போய் கேளு அப்படின்னு. சரி, அப்புறம் ஸ்ரீதராத்துக்கு ஒரு நாளைக்கு சாயந்தரம் ஆஃபீஸ்லேருந்து போகிறதே என்னையும் அழிச்சுன்னு, நீங்கள் வந்துடுங்க, நான் அங்கேருந்து வரேன், நம்ம ஸ்ரீதரை போய் பார்க்கலாம் அப்படின்னு அப்பாயின்மெண்ட்டுங்க. ஸ்ரீதர் ரொம்ப ரிசர்வ்டாக இருப்பார், அப்படிலாம் சட்னி ஒத்துரையும் பார்த்துக்கிட்டு பண்ண மாட்டேன். ஏதோ சாயந்தரம் 5 to 5:10 அப்படின்னு டைம் கொடுத்துருந்தேன், இப்படி கொடுக்குறதே ரேடியோ டைம் மாதிரி. சரி, நாங்கள் போயிருக்கோம். நான் ஆஃபீஸ்லேருந்து பேண்ட்டு செட்டாக ஏதோ போயிருக்கேன், இவரும் ராமரத்னம் வந்தார், நடுப்புற வழியில் ஏற்றுன்னு போயாச்சு. ஸ்ரீதர்ட்ட இது மாதிரி சொன்னோம், இந்த நல்ல விஷயந்தான், இது எதுக்கு இப்போ பண்ணி என்ன பண்ண போகிறீர்கள் அப்படின்னார். உடனே அவர் சொன்னார், நான் ஒரு தரம் எழுதிட்டேன் பெரியவா சரித்திரத்தை, ஸ்ரீசைலத்தில் சங்கரர்லேயே எழுதியிருக்கேன் பெரியவா சரித்திரம் ஃபுல்லாக. அதனால் நான் ஒரு தரம் எழுதியாச்சு, ஒரு தரம் பண்ணினதை திருப்பி பெரியவா பண்ண விட மாட்டா. வந்து அதனால நான் எழுதுறது ரூல்ட் அவுட்டு. வந்து பெரியவா நிறுத்திட்டா 2வது தடவை எழுத முடியாதுன்றார், ஒரு தடவை எழுதிட்டா 2வது தடவை எழுத முடியாது. ஆமா, ஸோ அதை கிளீனாக அவர் வந்துட்டு அவர் ஒன்றும் வழவழ கிடையாது, கிளீனாக அடிச்சுட்டு அப்புறம் உடனே இது நீங்களே எழுதுங்களேன் அப்படின்னார். அவரும் திருப்பி என்ன இது வம்பா போச்சு, எப்படி எழுதுறது, என்ன பண்ணோம், வீட்டுக்கு வீடு அனுபவம் இருக்கு, ஒருத்தருக்கும் அதை பல பேருக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு கூட தெரியல. நீங்கள் ஒன்று பண்ணுங்க, இதை ஒரு தொழிலாக வச்சுங்கோ, ஒழிஞ்ச போதெல்லாம் வீட்டுக்கு வீடாக போய் நீங்கள் பெரியவாளை பார்த்துருக்கீங்களா, உங்களுக்கு எதனா எக்ஸ்பீரியன்ஸ் உண்டா சொல்லுங்க. நீங்கள் பல பேருக்கு எழுத முடியாது, எழுத தெரியாது, ஏதோ சொல்லுவா, அவள் எழுதி கொடுத்தாள்னா நல்லது, இல்லையா நீங்கள் அவள் சொல்கிறத வாங்கிங்கோ, ஆற்றுல வந்து அதை ஃபேர் பண்ணுங்கோ, ஒரு ஃபைல் வைங்கோ பெரியவா பாதுகையில், அதில் போட்டுன்னு வாங்கோ, ஒவ்வொரு ஆள் எக்ஸ்பீரியன்ஸாக வாங்கி வாங்கி எழுதி போட்டுனே வாங்க, அதுதான் பெரியவா சரித்திரம். அது ஒரு நாளைக்கு தானே பெருசாக விஸ்வரூபப்படுத்துகிறோம். நம்மளது பெரியவா புராணம் சூப்பராக இருந்திருக்கேன், பெரியவா சரித்திரம் பெரியவா புராணம். அது இன்டர்வியூ பண்ண ஆரம்பிச்சு தானே இன்னைக்கு பெரியவா புராணமாக விரிஞ்சிருக்கு. அது அவர் பரணிதன் சொன்ன வார்த்தை எப்படிலாம் ஒவ்வொருத்தரோட வார்த்தை எப்போ காலகட்டத்தில் யார்கிட்டயோ சொல்கிறா, அது எங்கேயோ நடக்கிறது, எப்படி சத்தியமாக அமையிறது அப்படிங்கிறது தான் ஆச்சரியம். அப்படின்னா அது நம்ம பண்ணலை.
பெரியவா பண்ணிட்டு இது அத்தனையும் பெரியவாளோட அந்த லிங்க்கு தான் பெரியவா அதில். அப்போ சொன்னார். சொல்லிட்டு உடனே அவர் கேட்டார், சரி என்ன பர்பஸ்க்கு இதுக்கு போய் எதுக்காக போய் சரித்திரம் அப்படின்னார். இல்லை இல்லை இது மாதிரி இதை உபன்யாசமாக பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு. ஓ அப்படியா, சரி பண்ணலாம், நல்ல ஐடியா தான், பண்ணுங்க அப்படின்னு. அப்போ உடனே சொன்னார், ஒன்னே ஒரு சஜஷன் ராமரத்னத்தில். இது வேடிக்கை என்னென்னா 5 to 5:10 டைம் கொடுத்தவர். இப்போவே வந்து 1.5 மணி நேரம் ஆயிடுத்து. ஏன்னா நான் போகிறதுக்கு முன்னாலேயே வந்து இப்படி 1.5 மணி நேரம் போல் பேச்சாகிடுது. சொன்னேன், சரி யார் பண்ண போகிறா அப்படின்னார். இல்லை இல்லை இப்போ தான் இது ரெடி ஆகினா அப்புறம் யாருன்னு தீர்மானம் பண்ணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கோம். இல்லை நீங்கள் யார் வேணால் சொல்லுங்க, என்னோட சின்ன சஜஷன் அப்படின்ட்டு. இன்னைக்கு மார்க்கெட்டில் யாரும் பிரபலமான உபன்யாசகாலோ அவள் யாரும் இதை சொல்லக்கூடாது அப்படின்னார். தூக்கி அறிவிட்டுது. உடனே ராமநாதன்கிட்டே என்ன இப்படி சொல்லு, அவள் சொன்னால் தானே அது வந்து பரவும் அப்படின்னார். அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னார். எனக்கு வேடிக்கை அந்த என்னைய இந்த ஆள் இப்படி பேசுகிற, என்ன பரவப்படாதுங்கிறதுக்காக ஒரு காரியம் பண்ணுவாளா, வெளியில் தெரியக்கூடாது. அவர் சொன்ன அந்த அடுத்த வார்த்தை அவர் சொன்னது ரொம்ப அவரால் தான் சொல்ல முடியும். சொன்னேன் எதுக்காக சொல்கிறேன்னா,